அன்னையே சகாயத்தாயே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய உலக மீட்பர் பசிலிக்கா பங்கின் 146வது ஆண்டு பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிற வேளையில் உங்களோடு இணைந்து நானும் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து இந்த திருநாளை கொண்டாடுகிறேன். இந்த அருமையான நாளில் என்று வாழுகிற நம் மீட்பராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து இந்த திருநாளின் முதல் நாளில் இத்திருப்பலி இறைவனுக்கு நன்றி பலியாக, புகழ்ச்சி பலியாக, வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுப்பதில் உண்மையிலேயே மகிழ்ந்திருக்கிறேன். கடவுள் நம்மை நிரம்ப எந்நாளும் ஆசிர்வதிப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளது அன்பிலும் இரக்க பெருக்கத்திலுமே நாம் வாழுகிறோம் என்று உணர்கிற போது அந்த கடவுளுக்கு முன்னால் நாம் நன்றி சொல்லவே மனம் விரும்புகிறது. பெறுகிற எல்லாமே அந்த கடவுள் கொடுத்த கொடை என்று உணர்கிற போது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என மனம் ஆசைப்படுகிறது. திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் பவுலடியார் ஓர் அறிஞரை மேற்கோள் காட்டி சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மால் என்று. ஆக நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அந்த கடவுளால், கடவுளது அருளால், அவரது ஆசியால், அவரது கிருபையால், அவர் தம் அருள் பராமரிப்பால் என்று உணர்கிற போது அந்த கடவுளுக்கு முன்னால் நன்றி பெருக்கோடு நிற்கிறோம். நாம் கொண்டாடக்கூடிய எல்லா பங்கு ஆண்டு திருநாட்களுமே முதல் நோக்கமாக அதையே கொண்டிருக்கின்றன, கடவுளுக்கு ஊர் கூடி நன்றி சொல்ல. எப்படி ஊர் கூடி தேர் இழுக்கிறோமோ அதுபோல ஊர் கூடி இறை சமூகமாய் ஒன்று கூடி வந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழக்கூடிய திருநாட்களாக இவை அமைந்து போகின்றன. இந்த நாட்கள் தான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை நாம் சரி செய்து குறைகளை களைந்து அதில் இன்னும் ஆழமாய் வேரூன்றி வளர்வதற்கான அந்த முயற்சிகளை எடுக்கிறோம். அத்தோடு நம்முடைய குடும்ப உறவுகளை, நம்முடைய இறை சமூக அந்த பெரும் குடும்பத்து உறவுகளை எல்லாம் புதுப்பித்து கொள்ளக்கூடிய கடவுளது அருளின் காலமாக இந்த காலமே, இந்த திருநாட்களே அமைந்து போகின்றன என்று நாம் உணர வேண்டும். இந்த நாளில் குடும்பங்கள் குறித்து, குறிப்பாக நல்ல கிறிஸ்தவ குடும்பம் உண்மையிலேயே கடவுளது அருள் மிகுந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க முடியும் என்கிற சிந்தனையை சிந்திக்க நம்முடைய தந்தையர்கள் நமக்கு இன்று அழைப்பு விடுத்திருக்கிறார். கடவுளே ஒரு பெரும் குடும்பமாக இருக்கிறார் என்றுதான் நாம் நம்புகிறோம். மூவரு கடவுள் என்று சொல்லுகிறோம். கடவுள் ஆள் வகையில் மூவராக இருக்கிறார். ஆனால் இறைவன் என்று வருகிற போது ஒரே கடவுளாக இருக்கிறார் என்றாகவே இறையியல் அறிஞர்கள் சொல்லுவார்கள், கடவுளும் ஒரு குடும்பமாகவே இருக்கிறார். அந்த குடும்பத்தில் அன்பு இருக்கிறது, அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறது, ஒருபோதும் பிரிந்து போகாத தன்னலம் இல்லாத அந்த பேரன்பால் அந்த குடும்பம் இயங்குகிறது என்று சொல்வார்கள். ஆக அந்த கடவுளது அந்த குடும்பத்தை போலவே, அல்லது அன்னை மரியா, சூசேப்பர், நம் ஆண்டவர் இயேசு என்கிற அந்த திரு குடும்பத்தை போலவே நம்முடைய குடும்பங்களும் இருக்க வேண்டுமென திரு அவை விரும்புகிறது. ஆகவே தான் இன்றைய முன்னுரையிலும் சகோதரி வாசிக்க கேட்டோம், இந்த குடும்பங்கள் தான் இறையாட்சி சமூகத்தின் அடித்தளம் என்று. ஆக திரு அவையின் அடித்தளமாக இருப்பது இந்த குடும்பம் என்று நாம் உணர வேண்டும். நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கையே நமது குடும்பங்களின் நம்பிக்கை தான், தனிப்பட்ட நபர்களின் நம்பிக்கை அல்ல. நம்முடைய பெற்றோர் வழியாக, அவர்களது பெற்றோர் வழியாக இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது தலைமுறை தலைமுறையாக நம்மிடையே ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தாய் தந்தை விரும்பியதாலேயே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தை நமக்கு சொத்து சுகம் கொடுத்தார்கள், வீடு வாசல் கொடுத்தார்கள், காசு பணம் சேர்த்து வைத்தார்கள், நகை நட்டு கொடுத்தார்கள், இன்னொன்றையும் தவறாமல் கொடுத்து போனார்கள். அது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை என்று நாம் உணர வேண்டும். ஆக நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கை நம்முடைய பெற்றோர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து என்று உணர்கிற போது இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையும் கூட ஒரு இறை சமூகத்தின், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை என்று உணர்கிற போது
அந்த நம்பிக்கைக்கான பொறுப்பு அந்த குடும்பத்திடம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் என்று என்னால் அழைக்கப்பட வேண்டுமெனில் அது ஆழமான இறை நம்பிக்கையில் ஒன்றித்து எல்லோரையும், தம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அந்த நம்பிக்கையில் வளர்த்து வரக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். யோசுவா நூலில் 24ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். எனக்கு மிக பிடித்தமான ஒரு இறைவார்த்தை பகுதி. அவர் சொல்லுவார், தன் இறப்புக்கு முன்னால் தன் மக்களோடு உரையாடுகிற போது, கடவுள் வேண்டுமா, பிற தெய்வங்கள் வேண்டுமா, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த அந்த யாவே கடவுள் வேண்டுமா, பிற தெய்வங்கள் வேண்டுமா, நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவர் தொடர்ந்து சொல்லுவார், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தலைவன் அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் நம் கடவுளாகி ஆண்டவருக்கே என்று பணிந்திருப்போம், அவருக்கே நாங்கள் எந்நாளும் ஊழியம் செய்திருப்போம், அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று. ஆக இந்த நம்பிக்கை என்பது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டியது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தவர் எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமையும் என்பதை நாம் என்றுமே உணர வேண்டும். பிரியமானவர்களே, முன்பெல்லாம் ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லுவார். கிறிஸ்தவ குடும்பங்கள் என்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களாகவே இருந்தார்கள் என்று. இன்றெல்லாம் அப்படி அல்ல. பல சமயங்களை சார்ந்த, பல தெய்வங்களை கும்பிடக்கூடிய சகோதர சகோதரிகள் இணைந்து வாழக்கூடிய சூழல்லாம் வந்திருக்கிறது. அதே போல ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், கோயிலுக்கு தவறாமல் போகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றெல்லாம் அப்படி இல்லை. தந்தை கோயிலுக்கு போவார், தாய் கோயிலுக்கு போக மாட்டார். 2 பிள்ளைகளில் ஒருவர் சபைக்கு போவார், இன்னொருவர் கோயில் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார். இப்படி நம்முடைய வாழ்க்கை இன்று பிளவுபட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தின் உண்மையான தன்மை, அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை இயல்பு, அது குடும்பத்தை சார்ந்தது. குடும்பத்தின் நம்பிக்கை என்பது இன்று இல்லாமற் போயிருக்கிறது. பிரியமானவர்கள், என்னை பொறுத்தவரை இன்று குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற பல நூறு சிக்கல்களுக்கு மிக அடிப்படையான காரணம் நம்முடைய குடும்பங்கள் அந்த கடவுளிடமிருந்து விலகி சென்று விட்டன என்பது தான். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் கடவுள் மானுடத்தை பார்த்து கேட்ட முதல் கேள்வியாக பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை பார்த்து கடவுள் கேட்பார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே போனாய்? எங்கே தொலைந்து போனாய்? நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இன்று தொலைந்து போயிருக்கின்றன, காணாமற் போயிருக்கின்றன. அதே போல தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் காயினை பார்த்து கடவுள் கேட்பார், உன் தம்பி ஆபேல் எங்கே? உன் தம்பி ஆபேல் எங்கே? ஆக இன்றும் அந்த கடவுள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விகளாக உங்களுக்கு விட்டு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பம் எங்கே? தொலைந்து போனதே. உங்கள் குடும்பத்தவர் எங்கே? தொலைந்து போனார்களே. உங்கள் பிள்ளைகள் எங்கே? தொலைந்து போனார்களே. வேளாங்கண்ணி கூட்டத்தில் காணாமற் போன பிள்ளைகளைப் போல உங்கள் பிள்ளைகளை தொலைத்து விட்டீர்களே என்று அந்த கடவுள் நம்மை பார்த்து கேட்பார். பிரியமானவர்களே, ஆக கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது எப்போதும் அந்த குடும்பத்தின் நம்பிக்கையாக கொண்டாடப்படுகிற வரை அந்த குடும்பம் அந்த கடவுளது அருளால் ஆசையால் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் திருமண உறவை திரு அவை ஓர் அருள் அடையாளம், திருமுழுக்கு இணையான, நற்கருணைக்கு இணையான, உறுதி பூசலுக்கு இணையான, குருத்துவத்துக்கு இணையான ஒரு அருள் அடையாளமாக அந்த குடும்பத்தை அல்லது கணவன் மனைவி உறவை, திருமண உறவை பார்க்கிறது. அதை ஒரு அருள் அடையாளமாக கொண்டாடி மகிழுகிறது என்று நாம் உணர வேண்டும். ஆக இந்த குடும்பங்கள் தான் எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் விளைநிலம், எல்லா நல்ல மானுட பண்புகளுக்கும் விளைநிலம் என்று உணர்கிற போது இதை ஒரு அருள் அடையாள உறவில் பிறந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லுகிற வரை அது அருள் மிகுந்ததாக இருக்கிறது. பிரியமான, நான் பார்க்கிறேன். உலகம், சமூகம் என்று பார்க்கிற போது இதிலிருந்த பல நூறு சமூக கட்டமைப்புகள், அமைப்புகள் எல்லாம் பல நூறு சிதைவுகளுக்கு உள்ளாகி பல அமைப்புகள் காணாமற் போன நிலையில் குடும்பம் என்கிற அந்த அமைப்பு மட்டும்தான் இன்று வரை சிதையாது. சில சிதைவுகளுக்கு உட்பட்டு போனாலும் கூட அழிந்து போகாது. கடவுள் அமைத்த இல்லமாய், கடவுள் குடியிருக்கிற வீடாய், அல்லது கடவுளது அருள் மிகுந்த அந்த உடன்படிக்கையின் பலனாய்
இந்த குடும்பம் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் பிரியமானவர்களே. ஆக திருமண வாழ்வு என்று பேசுகிற போதும் கூட திரு அவை இப்படித்தான் பேசும். ஏனெனில் குடும்பம் என்று வருகிற போது அதை ஆளக்கூடிய ஒரே ஆற்றல் அது அன்பு ஆற்றல் மட்டுமே. அன்பால் வளர்த்தெடுக்கப்படுகிற, அன்பில் இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கிறோம். ஆக கடவுள் மீதான ஆழமான இறை நம்பிக்கை, ஒருவர் மற்றொரு மீது காட்டப்படும் நிபந்தனையற்ற முழுமையான எந்த தியாகத்தையும் உள்ளடக்கிய பேரன்பு என்று வருகிற போது அந்த குடும்பங்கள் கடவுளது ஆசை மிகுந்தவையாக அமைந்து போகின்றன என்று பார்க்க முடியும். திருமணத்தை குறித்து போதிக்கிற திரு அவை அன்று யாவே கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்குமான உறவை ஒத்தது கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த உறவு என்று சொல்லுகிறது. கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்குமான உறவு எத்துணை ஆத்மார்த்தமானது, எத்துணை ஆழமானது, எத்துணை நேர்த்தியானது, அத்தகைய நேர்த்தியானது குடும்ப உறவு என்று திரு அவை போதிக்கிறது. அதே போல இன்று கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இருக்கக்கூடிய உறவு எத்துணை மேன்மையானதோ, எத்துணை உன்னதமானதோ, அதே மேன்மையானது உன்னதமானதும் திருமண உறவு என்று திரு அவை போதிக்கிறது என்று நாம் உணர வேண்டும். எரேமியா இறைவாக்கு நூல் 31ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் கடவுள் தன் மக்கள் மீது காட்டக்கூடிய பேரன்பு எத்தகையது என்று எரேமியா சொல்லுவார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டி உள்ளேன். முடிவில்லாத அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், எல்லா காலத்திற்குமான, எந்த வரையறையும் இல்லாத, எந்த எல்லை கோடுகளும் இல்லாத, கோடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கடந்து போகக்கூடிய முடிவில்லா அன்பை நான் உன் மீது பாராட்டுகிறேன் என்று இஸ்ராயேல் மக்களை பார்த்து கடவுள் சொல்லுவார். திரு அவை போதிக்கிறது, கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்குமான அன்பு முடிவில்லா அன்பு எனில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அன்பும் இதே முடிவில்லா அன்பே என்று போதிக்கிறது. அதே போல ஒசையா இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். 19-20வது இறைவார்த்தையில் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவரே. ஆக இது மாறாத பேரன்பு என்று சொல்லுவார் ஒசையா இறைவாக்கினர். காலையில் மலர்ந்து காணாமற் போகிற ஒரு அன்பு அல்ல, மாலையில் நிறைந்திருந்து காலையில் குறைவாய் போகக்கூடிய அன்பு அல்ல. எப்போதும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நிகழ்ந்தாலும் என்ன நிகழாவிட்டாலும் எப்போதும் மாறாத பேரன்பு கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்குமான அன்பு என்று பேசுவார் ஒசையா இறைவாக்கினர். திரு அவை போதிக்கிறது, கணவனுக்கும் மனைவிக்குமான அன்பு உறவு என்பது இத்தகைய மாறாத பேரன்பு என்று. ஆக அன்சேஞ்சிங், எல்லா சூழ்நிலையிலும் மாறாத அன்பாக இருக்கிறது என்று. ஆக எல்லா காலத்திற்குமான மாறாத அன்பை அந்த கடவுள் நம்மீது பாராட்டுவார் எனில், பிரியமான சகோதர சகோதரி, அதே அன்பு நம்முடைய குடும்பங்களிலும் இருக்க வேண்டும் என்று நம்மை இந்த உறவை திரு அவை ஒரு அருள் அடையாளம் என சொல்லி கடவுளது ஆசையால் நம்மை நிரப்புகிறது என்று நாம் உணர வேண்டும். இதை பவுலடியாரும் கூட எபேசியருக்கு எழுதிய தனது திருமுகம் 5ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் இப்படி சொல்லுவார். கணவன் தன் மனைவி தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் விரைது, இது திரு அவைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன் என்று சொல்லுவார். ஆக கடவுளுக்கும் திரு அவைக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு மறைபொருள் என்று நீங்கள் சொல்வீர்களானால், கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த உறவுக்கும் அது பொருந்துகிறது. இந்த உறவும் ஒரு மறைபொருளே, ஒரு மாறாத மறைபொருளே, அழகான மறைபொருளே, அது அன்பு உறவு என்று திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அன்பில் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிற அந்த கடமை நமக்கு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களில் இந்த அன்பு மட்டும்தான் நம்மை ஆளுகிறதா, அல்லது இந்த அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் பிற காரியங்கள் எல்லாம் மிகுந்து வந்துவிட்டனவா என்று நாம் யோசிக்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய தனது முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரத்தில் அன்புக்கென்றே ஒரு அழகிய கவிதையை வடித்திருக்கிற பவுலடியார் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இப்படி சொல்லுவார். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது,
தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவா குறைக்கும் கொடை ஒளிந்து போகலாம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகலாம், அறிவும் கூட அழிந்து போகலாம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது என்று சொல்லுவார். வீட்டுக்கு போன பிறகு படித்து பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தை. ஆக பவுலடியார் அந்த கவிதையை முடிக்கிற போது சொல்லுவார், கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை நம்பிக்கை, கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை எதிர்நோக்கு, கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை அன்பு ஆகிய இந்த 3 நெறிகள், இதில் சிறந்தது அன்பு என்று சொல்லுவார். அன்பு இருந்தால்தான் அங்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அன்பு இருக்கிற இடத்திலேயே எதிர்நோக்கு இருக்கும் என்பதே அதன் பொருளாக இருக்க முடியும். ஆக இந்த அன்பு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா? கணவன் மனைவி உறவில் இந்த அன்பு இருக்கிறதா? பெற்றோர் பிள்ளைகள் உறவில் இந்த அன்பு இருக்கிறதா? சகோதர உறவில் இந்த அன்பு இருக்கிறதா? பெரியவர்களை நாம் மதிக்கிற விதத்தில் இந்த அன்பு இருக்கிறதா? நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை நாம் நடத்துகிற விதத்தில் இந்த அன்பு இருக்கிறதா? உறவுக்காரர்களாக, நண்பர்களாக, அண்டை வீட்டாராக, அன்பியத்தவராக, பங்கு இறை சமூகமாக வாழுகிறோமே, நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையோடு சேர்த்து நம்முடைய வாழ்வில் இந்த அன்பும் இடம் பெற்றிருக்கிறதா? அன்புக்கு அங்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ளுமானால் நம்முடைய வாழ்வு சீரடையும். பிரியமானவர்கள், மீண்டும் சொல்லுகிறேன், ஆழமான இறை நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கையில் எல்லோரையும் அன்பு செய்து வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்முடைய குடும்பங்களை கடவுள் விரும்பக்கூடிய திரு குடும்பங்களாக, கடவுளது அருள் மிகுந்த குடும்பங்களாக மாற்றி போடும் என்றே நான் பார்க்கிறேன். கடவுள் மீது மாறாத நம்பிக்கை, குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மற்றொரு மீது மாறாத அன்பு, நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லோரையினுடைய எதிரிகளாகவோ பகைவர்களாகவோ கருதாது எல்லோரையும் நம்முடைய உறவுகளாக, சகோதர சகோதரர்களாக பார்த்து வாழக்கூடிய அந்த வாழ்வு கடவுளது அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது, நமது குடும்பங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது என்று நாம் உணர வேண்டும். அன்பு என்பது உள நெகிழ்ச்சி அல்ல, உள நெகிழ்ச்சி அல்ல, அது செயல்பாட்டில் விளங்கக்கூடிய ஒரு செயல் வடிவம் பெற வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் அருள் பணியாளராக இருந்தபோது உறையூர் பகுதியில் நம்முடைய செருவைட் அருள் சோதரில் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். அந்த பிள்ளைகளோடு உரையாடி கொண்டிருந்த போது அன்று மறைவுரை சிந்தனையாக இந்த அன்பு என்பதுதான் வந்தது. அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், அன்பு என்றால் என்ன? அன்பு அன்பு என்று சொல்லுகிறோம், அன்பு என்றால் என்ன என்று கேட்டேன். ஆசிரியர்கள் இருந்தார்கள், அருள் சகோதரிகள் இருந்தார்கள். 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகள் கூடியிருந்த அந்த அரங்கம், 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் மட்டும் 27வது ஆளாக எழுந்த பதில் சொன்னான். அந்த 27வது பதில் தான் எனக்கு சரியெனப்பட்டது. அவன் சொன்னான், அன்பு என்றால் அக்கறை என்று. அன்பு என்றால் அக்கறை. அன்பு என்றால் சொல்லாடல் அல்ல, உள்ளத்து உணர்வு மட்டுமல்ல, உள நெகிழ்ச்சி அல்ல. சாலையில் போகிறோம், அடிபட்டு கிடக்கிற ஒரு நாயை பார்க்கிறோம், அச்சச்சோ என்று சொல்லுகிறோம், அது உள நெகிழ்ச்சி. தொலைக்காட்சி தொடரை பார்க்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு பெயர் உள நெகிழ்ச்சி, ஒன்றுக்கும் உதவாத உள நெகிழ்ச்சி. ஆனால் நமக்கு தேவை அக்கறையோடு நம்மை செயலுக்கு இட்டு சொல்லும் உள்ளத்து உணர்வு, அது அன்பு. அந்த அன்பு தான் நம்முடைய இல்லங்களை ஆள வேண்டும். இந்த அன்பு நிறைந்த குடும்பங்களாகத்தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு என்பது பிரச்சனைகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத நிலையில் உதிப்பதல்ல. எந்த நிலை என்றாலும் கூட எப்போதும் உள்ளத்தில் நிறைந்து செயல்பாட்டில் வெளிப்படக்கூடிய அக்கறை மிகுந்த உணர்வு அன்பு என்று உணர வேண்டும். குருமடத்தில் குருமானவராக சென்னையில் படித்து கொண்டிருந்த போது ஒரு முறை மெரினா கடற்கரைக்கு போயிருந்தேன். அங்கு நின்று கொண்டிருந்த மனிதர்களை அல்லது கடல் அலையில் விளையாடி கொண்டிருந்தவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு நின்ற போது பலரை பார்த்தேன். 2 பேர் மட்டும் இன்றும் எனது கண்ணில் இருக்கிறார்கள். நான் சொல்வது ஏறக்குறை நிகழ்ந்து 36-37 ஆண்டுகளாக இருக்கும். அந்த 2 பேர் ஏறக்குறைய 75 வயதை தாண்டிய தம்பதியராக இருக்க வேண்டும். நல்ல முதிர்ந்த தம்பதியர். ஏறக்குறைய முழங்கால் அளவு தண்ணீருக்குள் இருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களது 2 கரங்களை கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கையில் தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் வாரி இறைத்து கொண்டிருந்தார்கள். அந்த கடல் தண்ணீரை எடுத்து 75 வயது இருக்கும். ஊர் பார்த்து கொண்டிருக்கிறது.
உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. தங்களது அன்பை, தங்களது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அன்பை அந்த தம்பதியர் அந்த வயதிலும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்றே உள்ளத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். அப்போது யோசித்தேன், இந்த வயதிலேயே இவ்வளவு தூரம் அன்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய அன்பும் உள்ளத்தில் நிறைந்திருக்குமானால் இவர்கள் வாழ்ந்த காலமெல்லாம் எத்துணை அன்பு பாராட்டி வாழ்ந்திருப்பார்கள் என்று. இரண்டாவது கேள்வியும் கேட்டுக்கொண்டேன், இவர்கள் வாழ்வில் சங்கடங்கள் இருந்ததில்லையா? இருந்தன. துன்பங்களும் வேதனைகளும் இருந்ததில்லையா? இருந்தன. மனக்கசப்புகளும் ஒரு விதமான பிரிவு எண்ணங்களும் இருந்திருக்காது என்று சொல்ல முடியுமா? இருந்திருக்கும். அத்தனையும் தாண்டி இவர்களை ஆண்ட ஒரு உள்ளத்து உணர்வு, அது அன்பு. அது அன்பு மட்டுமே, அது கிறிஸ்தவ அன்பு என்று உணர வேண்டும். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையிலே சொன்னதாக வாசிக்கிறோம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இதிலிருந்தே நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். வேறு ஒன்றையும் அந்த இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகவே தான் நான் போகிற இடங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம், சமயம் அல்ல. அது ஒரு வாழ்க்கை நெறி, அது ஒரு புதிய அன்பு நெறி, அது ஒரு புதிய அறநெறி பாதை, ஒரு அறநெறி பாதை. அந்த அறம் என்றால் என்ன? அன்பினால் இயங்கக்கூடிய வாழ்க்கை முறை அறம் என்று சொல்லுவேன் நான். வள்ளுவரும் கூட சொல்வார், அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது இல்வாழ்க்கையின் பண்பும் பயனுமே இந்த அன்பும் அறனுமே, இந்த அன்பும் அறனுமே. ஆக இந்த அன்பு செயல்பாட்டில் விளங்கக்கூடிய அன்பாக இருக்கிறவரை அந்த குடும்பம் கடவுளது ஆசி பெற்ற குடும்பமாக இருக்கிறது. எல்லா நல் பண்புகளையும் விளைவிக்கக்கூடிய ஒரு விளைநிலமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, அப்படியெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் இல்லையே, என்ன காரணம்? கடவுள் நம்மை விட்டு விலகி போனாரா? அகன்று போனாரா? கடவுளது ஆசீர்வாதம் நமக்கு இல்லையா? கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதிகளை 1000 தலைமுறை வரைக்கும் காக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படித்தான் மோசே சொல்லுவார், நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார் என்று. ஆக நம்முடைய முன்னோர் தொடங்கி இன்று வரை நம்மை காத்து வருகிற கடவுள், உங்களை திருமணத்தால் இணைத்து, அருள் அடையாளத்தால் இணைத்து உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொண்ட கடவுள், அந்த உடன்படிக்கை கட்டுப்பட்டவராய் இன்றும் தமது ஆசையை, அருளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுளது அருள் வளங்களை மிகுதியாக பெற்றுக்கொண்ட குடும்பங்களாய் ஆழமான இறை நம்பிக்கையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அந்த இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து, குடும்பத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பு மட்டுமே எங்களை ஆளுகிறது என்கிற அந்த ஒன்றிப்பில் வாழுகிற போது அந்த குடும்பம் அந்த கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் பிரியமானவர்கள். ஆகவே தான் திருவை சொல்லுகிறது, அதை மீண்டும் சொல்லுகிறேன், இந்த குடும்பமே, இந்த நல்ல கிறிஸ்தவ குடும்பமே கிறிஸ்தவ திரு அவையின் அடித்தளமாக இருக்கிறது. இப்படி குடும்ப திரு அவையாக வளருவதே உலகளாவிய திரு அவையாக மலர்ந்து நிற்கிறது என்று நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களை, குடும்பங்களா கூடி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த கடவுளது அருளும் ஆசையும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும். உங்கள் திருமண நாளில் உங்களுக்கு கடவுள் ஆசை கொடுத்தாரே, அந்த ஆசை இன்னும் அபரிமிதமாக ஒவ்வொரு நாளும் கொடுத்து உங்களை வளப்படுத்தி காக்கட்டும். நீங்கள் வாழுகிற காலம் எல்லாம் அந்த கடவுளது உடனிருப்பையும் அவரது ஆசை மிகுதியாக பெற்று வாழுங்கள். ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றி ஒருபோதும் அதை விட்டு விலகி போகாத உறுதியான குடும்பங்களாய், பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான அந்த இறை நம்பிக்கையில் கட்டப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களாய் உங்கள் குடும்பங்கள் திகழட்டும். உங்கள் பிள்ளைகளும் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாகவே இருக்கட்டும், கிறிஸ்தவ பிள்ளைகளாகவே வளரட்டும். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு எந்த கிறிஸ்தவ அறநெறியில் உங்களை வளர்த்தெடுத்தார்களோ அருள் கூர்ந்து கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளையும் அதே கிறிஸ்தவ நெறியில் வளர்த்து வாருங்கள். கடவுளது அருளும் ஆசையும் நம் குடும்பங்கள் அத்தனைக்கும் இந்த நாளில் நிரம்ப கிடைப்பதாக. ஆமென்.